உன் மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நாட்டுல திருடனே இருக்க மாட்டான். இது சன்மானமா வச்சுக்க. ஐயோ எனக்கு பணம் வேணாங்க. பெருமை கொடுக்கறத வேணாம்னு சொல்லக்கூடாது. வச்சுக்க. என்னடா இவ்வளவு சந்தோஷமா வரேன். இத பாருங்க 100 ரூபாய். கொஞ்ச நேரத்துக்குள்ள அடிச்சு வந்துட்டேன். என்ன 100 ரூபாய் அடிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, ஒரு பெரிய ஆள் மாட்டினா அவனை தப்பிக்கிட்டு போய் தலால் விட்டேன். அவ்வளவுதான் 100 ரூபாய் கைக்கு வந்துச்சு. இது எங்கடா திருடுறேன்? அம்மா என்ன அடிக்காதீங்க, நான் திருடலம்மா. இது ஏது இல்ல பணம். அது நான் சொல்றேம்மா. மீனாட்சி, உன் பையன் திருடனல்லம்மா. திருடனவங்கிட்ட இருந்து மீட்டு கொடுத்த போனான். அதுக்கு கிடைச்ச சன்மானம் தான் இந்த 100 ரூபாய். கண்ணா கண்ணா கண்ணா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை திருடனியான்னு அடிக்கிறீங்க. அதுக்கு என்னம்மா காரணம்? ஆயா, நான் தாய் இல்ல பிள்ளை. என்ன பெத்த தாய் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமான நிலைக்கு வந்திருக்காது. உன்னை என் தாயா நினைச்சு இத்தனை நாளா என் மனசுல புதைஞ்சு கிடந்த உண்மையை சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தனா அண்ணனுடைய ஆதரவுல சீரும் சிறப்புமா வளர்ந்து வந்தேன். அப்போ எங்க வீட்டுல வேலைக்கு இருந்த ஒருத்தர்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். அவரும் என் மேல உயிரையே வச்சிருந்தார். அது எப்படியோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன கண்டிச்சாரு. நானும் என் மனசுக்கு பிடிச்சு போன அவரை தவிர வேற யாரையும் மணந்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சேன். அதன் விளைவு எங்க அண்ணன் என்ன வீட்டை விட்டே விரட்டினார். ஆனா நான் யாரை நம்பினேனோ அவர் என்னை கைவிடல. உங்க அண்ணனுக்கு முன்னால உன்னை சீரும் சிறப்புமா வாழ வைக்கிறேன்னு அழைச்சுக்கிட்டாரு. அந்த வாழ்க்கையில அடையாள சின்னங்கள் தான் கண்ணன், லட்சுமி. லட்சுமியினுடைய முதலாவது பிறந்த நாள் ஆடம்பரமா அமக்களமா கொண்டாட ஏற்பாடு செய்தோம். அந்த விழாவில் என்னங்க, நம்ம லட்சுமியினுடைய பிறந்த நாள்ல நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். எனக்கு பரிசா? பரவாயில்லையா, என்னது? நீங்க அடிக்கடி வியாபார விஷயமா வெளியூர் போயிடுறீங்களே, அப்படி போகும்போதெல்லாம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய பரிசு. இது பாருங்க. தொப்பி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அது தெரிஞ்சுதான் இதை தெரிஞ்சு. அம்மா, இது என்ன தொப்பி? ரோஜா பூ. என் இதயத்துல ராஜாவா இருக்கிற உங்களுக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் இதை அதில் தைச்சு வச்சிருக்கேன். மீனாட்சி, என் மனசுல என்ன இருக்கு, எனக்கு என்ன தேவைன்றது எனக்கே புரியல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க? அது நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியும். ஒரு நல்ல மனைவியுடைய லட்சணமே அதுதான். கட்டின கணவனுடைய மனசு கண்ணாடி மாதிரி அவளுக்கு தெரியணும். இதுதானே சொல்ல போறேன். நான் அடிக்கடி சொல்வேன், என் சிநேகிதன் தாடியில பின்னல் போட்டிருப்பாரு. அருணாச்சலம். அருணாச்சலம். வணக்கம். சோமு, உன் மகளுக்காக ஸ்பெஷலா செஞ்சது அசல் வயிறம். என்ன அதை பார்த்து பிரமிச்சு போயிட்டு நான் கொடுக்க போற பரிசு நீ இன்னும் பார்க்கலையே. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது உங்க கையாலேயே குழந்தைக்கு போட்டு. சோமநாதா, இது திருட்டு நகர். இது திருந்த குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். ரொம்ப நாளா போலீஸை ஏமாத்திக்கிட்டு வந்த ஒரு திருட்டு கூட்டம் இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வாங்க. என்னங்க இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இத்தனை நாளா உனக்கும் தெரியாம நான் இந்த திருட்டு பொழப்பு தான் நடத்திட்டு வந்தேன். என்ன மன்னிச்சு. யாரை நான் யோகியர் நல்லவர்னு நம்பி போனேனோ, யாருக்காக என் சொந்த பந்தத்தை எல்லாம் வெறுத்துட்டு பிறந்த வீட்டை விட்டு வெளியேறினேனோ, அவர் திருடரும் தெரிஞ்சதும் என் வாழ்க்கையே பறி போயிட்டதா நினைச்சேன். ஒரு பாவம் அறியாது என் பிள்ளைங்களை திருடனுடைய பிள்ளைங்க ஊரும் உலகமும் கேவலமா பேசிடுமோன்னு பயந்து மறுபடியும் நான் பிறந்த வீட்டுக்கே திரும்பினேன். அண்ணா, அண்ணா, வாடகை. நீயா? ஆமாண்ணா, நான் தான் உன் தங்கச்சி. என் தங்கச்சி என்னைக்கோ செத்து போயிட்டா. அண்ணா, இப்ப என் எதிரில நிக்கிறது ஒரு திருடனோட மனைவி. அப்படி சொல்லாதண்ணா. ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடுதான் அடைக்கல கொடுக்கிற கோவிலா இருக்கும்னு சொல்லுவாங்க.
அந்த கோவில தெய்வமா இருக்கிற நீயே என்ன வெறுத்துட்டா. நான் எங்க போவேன், எங்க போவேன்? மானத்தை உயிரை விட பெருசா மதிக்கிற மருதாச்சல மிராஸ்தாருக்கு நீ மகளா பிறந்தது உண்மையா இருந்தா அவரோட ரத்தம் உன் உடம்புல ஓடினா இப்படி வெக்கம் மானத்தை விட்டுட்டு என் முன்னால கையேந்திக்கிட்டு நிக்க மாட்டேன். என் முன்னால நிக்காது, என் முகத்திலேயே விழிக்காதே, போயிடு. போறேன்னா போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் மருதாச்சல மிராசுதாருக்கு மகளா பிறந்தது உண்மைன்னா அவருடைய மானமுள்ள ரத்தம் தான் என் உடம்புல ஓடுறதுன்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். என்னை கேவலமா கீழ்த்தரமா பேசுற உங்க முன்னாடியே கௌரவமா வாழ்ந்து காட்டிட்டு தான் சாவேன். இது சத்தியம். அழாது. எங்க அண்ணனால அவமதிக்கப்பட்டனா என் பிள்ளைங்களை நல்லவங்களா 4 பேருக்கு மத்தியில தலை நிமிர்ந்து வாழக்கூடியவங்களா ஆளாக்கணும்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆயா, குழந்தைங்களை திருடுனியான்னு கேட்டு நான் கண்டிக்கிறதுக்கு இதுதான் காரணம். கவலைப்படாதுமா, கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். நான் போயிட்டு வரேன். வேண்டாம்டா கண்ணா, அதுக்கெல்லாம் உனக்கு இன்னும் வயசு வரலப்பா. அம்மா, நீங்க வேலைக்கு போகும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? கவலைப்படாத கண்ணா, நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும். அந்த முடிவு காலம் கண்டிப்பா வரத்தாம போகுது. அப்ப நான் எங்க அம்மாவை எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா? எப்படி வச்சிருப்பேன்? பெரிய பங்களா, காரு, வேலை செய்யறதுக்கு ஆளுங்களோட. வேண்டாம்டா கண்ணா, அந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏமா அப்படி சொல்றீங்க? உண்மையா உழைச்சு ஒரு மகாராணி மாதிரி வாழ வைப்பேன். கண்ணா, எனக்கு அந்த பெருமையெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் வளர்த்த பிள்ளைங்க நல்லவங்க, நேர்மையானவங்க, ஒழுக்கம் உள்ளவங்கன்னு ஊரு சொன்னா போதும். அந்த நல்ல பேர் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சிட்டதுன்னா நான் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்ந்துட்டு தான் நினைப்பேன். என்ன அம்மாவை அப்படி வாழ வைப்பேன், இப்படி வாழ வைப்பேன் அழக்கறியே, உங்க தங்கச்சி எப்படி வாழ வைப்பேன்? நீ கேட்கிற நகை நட்டு புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து இன்னும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுப்பேன். அந்த மாப்பிள்ளை பையன் ஏதாச்சும் தப்பு செய்தான்னா அவன் கண்ணத்துல 2 அறை கொடுப்பேன். அவங்க என்ன பூவா பறிக்க போகும், உன் கண்ணத்துல 2 அறை கொடுப்போம். நான் சொன்னேன் விடுறா அவளை. என்னம்மா, நான் எது சொன்னாலும் கிண்டல் பண்றதே இதுக்கு பொழப்பா போச்சு. இப்ப அவன் என்னடா சொல்லிட்டா? இன்னைக்கு பேசுறதுலதான் அண்ணன் கெட்டிக்காரன், எதையுமே செய்ய மாட்டான்னு சொல்றாமா. நான் சொன்னதுல என்னமா தப்பு? நான் அவனு சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறேன். எங்க அம்மாவை லட்சாதிபதி ஆக்குறேன்னு அண்ணன் வெறும் வாய் சவடால் தான் அடிக்குது. அண்ணன்